தமிழகத்தில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க நாளை மற்றும் நாளை மறுநாள் வாக்காளர் சிறப்பு முகாம் நடைபெறுகிறது. வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க, நீக்க, திருத்தம் செய்ய இந்த சிறப்பு முகாம்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமென தேர்தல் ஆணையம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. தமிழகம் முழுவதும் 75,000 வாக்குச்சாவடி மையங்களில் சிறப்பு முகாம் நடைபெறவுள்ளது. வரைவு வாக்காளர் பட்டியல் கடந்த டிசம்பர் 19ஆம் தேதி வெளியிடப்பட்ட நிலையில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க 7,35,191 விண்ணப்பங்களும், பெயர் நீக்க 9,505 விண்ணப்பங்களும் பெறப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக ஜனவரி 6ஆம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது புயலாக வலுப்பெற வாய்ப்பு இல்லை என்றும், காற்றழுத்த தாழ்வுப் பகுதியால் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் ஜனவரி 2வது வாரத்தில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் தனது 2ஆம் கட்ட திட்டத்தில் புதிதாக ஆல்பா மார்க்கத்தை செயல்படுத்த உள்ளது. சென்னையின் வடக்கு, தெற்கு பகுதிகளை ஒரே பயணத்தில் இணைக்கும் வகையில் ரயில்கள் வழக்கம் போல சுற்றி செல்லாமல் காரிடார் 3 மற்றும் காரிடார் 5 இடையே நேரடியாக இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் சிறுசேரி, மாதவரம், சோழிங்கநல்லூர் போன்ற பகுதிகளுக்கு நடைமேடையை மாற்றாமல் ஒரே ரயிலில் நேரடியாக பயணம் செய்ய முடியும் என்று தெரிகிறது. மொத்தம் 118.9 கிலோமீட்டர் நீளத்தில் இந்த மெட்ரோ வலையமைப்பின் மூலம் சென்னை முழுவதையும் சுமார் 2.5 மணி நேரத்தில் பயணிக்க முடியும் என்று கூறப்படுகிறது. வடபழனி, பூந்தமல்லி இடையிலான மெட்ரோ ரயில் சோதனை ஓட்டம் வருகிற 15ஆம் தேதி தொடங்கும் என தகவல் வெளியாகியுள்ளது. சென்னையில் 2 வழித்தடங்களில் 55 கிலோமீட்டர் தூரத்திற்கு மெட்ரோ ரயில் இயக்கப்படும் நிலையில் அடுத்த கட்டமாக மாதவரம், சிறுச்சேரி சிப்காட் உட்பட 3 வழித்தடங்களில் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதில் ஆரஞ்ச் வழித்தடத்தில் வடபழனி முதல் பூந்தமல்லி இடையிலான ஒரு பகுதி மெட்ரோ ரயில் சேவையை விரைவில் தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்கான சோதனை ஓட்டம் வருகிற 15ஆம் தேதி வாக்கில் தொடங்கும் என மெட்ரோ ரயில் நிறுவனம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயர்மட்ட ஸ்லாபுகள், தண்டவாளம் மற்றும் சிக்னலிங் அமைக்கும் பணியில் சுமார் 4,000 தொழிலாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். வடபழனி பூந்தமல்லி மெட்ரோ வழித்தடம் டபுள் டக்கர் வடிவில் செயல்படுத்தப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. சென்னை மத்திய கைலாஷ் மேம்பாலம் வரும் பொங்கல் பண்டிகைக்கு திறக்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. மத்திய கைலாஷ் பகுதியில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் 650 மீட்டர் நீளத்தில் 60 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய எல் வடிவ மேம்பாலம் கட்டப்பட்டு வருகிறது. IITயில் உள்ள மேம்பாலத்திலிருந்து 300 மீட்டர் தொலைவில் இந்த மேம்பாலம் அமைகிறது. கடந்த ஆண்டு அக்டோபரில் திறப்பு விழா நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்ட நிலையில் பல்வேறு காரணங்களால் தள்ளிப்போனது. இந்நிலையில் தற்போது பணிகள் வேகம் எடுத்துள்ளன. இறுதிக்கட்ட மேல்தளம் அமைக்கும் வகையில் கட்டமைப்புகள் பொருத்தப்பட்டு தயாராக இருப்பதாக நெடுஞ்சாலைத்துறை பொறியாளர்கள் கூறியுள்ளனர். 95% பணிகள் நிறைவு பெற்றிருப்பதால் வருகிற பொங்கல் பண்டிகையின் போது பாலம் திறக்கப்படும் என நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். காரைக்கால் மீனவர்கள் 11 பேர் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு ரோந்து வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி 11 மீனவர்களையும் கைது செய்து காங்கேசன் கடற்படை முகாமிற்கு அழைத்து சென்றனர். இந்த விவகாரத்தில் மத்திய, மாநில அரசுகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சபரிமலையில் மலை ஏறும்போது நெஞ்சுவலி ஏற்பட்டு ஒரே நாளில் சென்னையை சேர்ந்த 2 பக்தர்கள் உயிரிழந்தனர். சென்னை ஐனாவரத்தை சேர்ந்த கார்த்திகேயன் மற்றும் பம்மலை சேர்ந்த குமரேசன் ஆகியோர் மலை ஏறியபோது நெஞ்சுவலி ஏற்பட்டு மயங்கி விழுந்து உயிரிழந்தனர். இதுவரை சபரிமலைக்கு வந்தவர்களில் மாரடைப்பு மற்றும் உடல்நலக்குறைவால் 28 பேர் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவரின் ஆலோசனைப்படி மலையேற வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சென்னை சென்ட்ரலில் உள்ள புனரமைக்கப்பட்ட விக்டோரியா அரங்கின் ட்ரோன் வீடியோவை மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன் வெளியிட்டுள்ளார். 32.62 கோடி ரூபாய் மதிப்பில் புனரமைக்கப்பட்ட விக்டோரியா பொது அரங்கை பார்வையிட ஜனவரி 1ஆம் தேதி முதல் அனுமதிக்கப்படுகின்றனர். பெரியவர்களுக்கு 25 ரூபாயும், மூத்த குடிமக்கள் மற்றும் மாணவர்களுக்கு 10 ரூபாயும், வெளிநாட்டவர்களுக்கு 50 ரூபாயும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. குழந்தைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு அனுமதி இலவசம் என்றும், மாநகராட்சி இணையதளம் வாயிலாக முன்பதிவு செய்தவர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
டெல்லியில் கடும் குளிருக்கு மத்தியில் ராணுவ வீரர்கள் குடியரசு தின விழா ஒத்திகையில் ஈடுபட்டனர். வருகிற 26ஆம் தேதி டெல்லி கடமை பாதையில் குடியரசு தின விழா கோலாகலமாக நடைபெறவுள்ளது. இதனையொட்டி ராணுவ வீரர்கள் கடமை பாதையில் கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் அணிவகுப்பு ஒத்திகையில் ஈடுபட்டனர். கனடாவில் ஏர் இண்டியா விமானத்தை மதுபோதையில் விமானி இயக்க முயற்சித்த விவகாரத்தில் அந்நிறுவனம் வருகிற 26ஆம் தேதிக்குள் விளக்கமளிக்குமாறு கனடா போக்குவரத்து துறை அறிவுறுத்தியுள்ளது. கனடாவின் வான்கூவர் நகரிலிருந்து டெல்லி நோக்கி கடந்த மாதம் 23ஆம் தேதி புறப்பட்ட விமானத்தில் விமானி ஒருவர் மதுபோதையில் இருந்ததாக தெரிகிறது. இதனால் உடனே அவர் வெளியேற்றப்பட்டு மாற்று விமானி மூலம் தாமதமாக விமானம் டெல்லி வந்து சேர்ந்தது. இந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட விமானி விமானத்தை இயக்க தற்காலிக தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அவர் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து ஏர் இந்தியாவிடம் கனடா போக்குவரத்து துறை கேள்வி எழுப்பியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் நிலவும் குளிர் அலையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் ஆங்காங்கே தீ மூட்டி குளிர் காய்ந்தனர். குளிருக்கு இதமாக டீ கடைகளிலும் கூட்டம் அதிகரித்தது. இதேபோல மத்திய பிரதேச மாநிலம் குவாலியரில் குளிர் அலை காரணமாக ரயில்கள் மிதமான வேகத்தில் இயக்கப்பட்டன. பொழுது விடிந்தாலும் இருள் விலகாததால் வாகனங்கள் முகப்பு விளக்கை ஒளிரவிட்டபடி சென்றன. டெல்லி உள்ளிட்ட வடமாநிலங்களில் நிலவும் மூடுபனியால் ரயில் மற்றும் விமான சேவை பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக டெல்லி விமான நிலையம் அமைந்துள்ள பாலம், ஜப்தர்ஜங் பகுதிகளில் காண்புத்திறன் மிக குறைந்த அளவாக 50 மீட்டர் என பதிவாகியுள்ளது. இதன் காரணமாக டெல்லியில் 118 விமான சேவை ரத்து செய்யப்பட்டது. 16 விமானங்கள் மாற்று விமான நிலையத்திற்கு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளன. டெல்லி ரயில்வே மண்டலத்தில் சுமார் 50 ரயில்கள் தாமதமாக இயக்கப்பட்டன. கர்நாடக மாநிலம் சிக்கமகளூருவில் திருமணம் நிச்சயிக்கப்பட்ட பெண்ணுக்கு சமூக வலைதளத்தில் பிறந்தநாள் வாழ்த்து பதிவிட்டதற்காக முன்னாள் காதலன் அடித்து கொலை செய்யப்பட்டார். மஞ்சுநாத் என்ற இளைஞர் அந்த பெண்ணை காதலித்து வந்த நிலையில் திருமணம் நிச்சயமான பிறகு அந்த பெண் அவரிடம் பேசுவதை நிறுத்திவிட்டார். இந்நிலையில் வாழ்த்துச் செய்தி வெளியிட்ட பிறகு அந்த பெண்ணின் சகோதரர் நிச்சயிக்கப்பட்ட மாப்பிள்ளை மற்றும் அவர்களது நண்பர்கள் ஆகியோர் சேர்ந்து தாக்கியதில் மஞ்சுநாத் பரிதாபமாக உயிரிழந்தார். இது தொடர்பாக 4 பேரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஜெர்மனியில் ஆங்கில புத்தாண்டு அன்று ஏற்பட்ட தீ விபத்தில் தெலங்கானாவைச் சேர்ந்த மாணவர் உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியது. தெலங்கானா மாநிலம் ஜங்காவோன் சில்பூர் மண்டலம் மால்காப்பூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் ஹிருதிக் ரெட்டி. ஜெர்மனியில் உயர்கல்வி பயின்று வந்த இவர் அடுக்குமாடி குடியிருப்பில் தங்கியிருந்தார். இந்நிலையில் ஆங்கில புத்தாண்டு அன்று நள்ளிரவில் அந்த குடியிருப்பு தீப்பற்றி எரிந்ததால் மாடியிலிருந்து கீழே குதித்த ஹிருதிக் பலத்த காயம் ஏற்பட்டு உயிரிழந்தார். ஈரானில் பொருளாதார நிலையற்ற தன்மை நிலவுவதால் அதை கண்டித்து நடைபெற்ற போராட்டத்தில் நிகழ்ந்த வன்முறையில் 7 பேர் உயிரிழந்தனர். நாடு தழுவிய அளவில் நடைபெற்ற இந்த போராட்டத்தை போலீசார் ஒடுக்கினர். அப்போது வெவ்வேறு இடங்களில் போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே நடைபெற்ற மோதலில் காவலர் உட்பட 7 பேர் வரை உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. ஒரு சில இடங்களில் போராட்டக்காரர்கள் கையில் துப்பாக்கியுடன் போராட்டத்தில் ஈடுபட்டதுடன் போலீசாரை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தியதாகவும் கூறப்படுகிறது. சுவிட்சர்லாந்தில் ஆங்கில புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது மதுபான விடுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் 47 பேர் உடல் கருகி உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியது. பிரபல சுற்றுலா தளமான ஆல்ப்ஸ் மலைத்தொடர் அருகே உள்ள கிரான்ஸ் மொன்டானா பகுதியில் இந்த துயர சம்பவம் அரங்கேறியது. மூங்கிலால் வேயப்பட்ட மேற்கூரையில் பற்றி எரிந்த தீ மளமளவென பரவி அவசரகால வழியை மூடியதால் பலரும் உயிரிழக்க நேர்ந்ததாக இந்த விபத்தில் உயிர் தப்பியவர்கள் கூறினர்.
வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன்னின் மகள் கிம் ஜூ ஆ முதன்முறையாக பொதுவெளியில் தோன்றியுள்ளார். கிம் ஜாங் உன்னின் தந்தையும் வடகொரியாவின் முன்னாள் அதிபருமான இரண்டாம் கிம் ஜாங்கின் நினைவு தினத்தை ஒட்டி அவரது நினைவிடத்தில் மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சியில் தனது தந்தையுடன் கிம் ஜூ ஆ பங்கேற்றார். உலகிலேயே கம்யூனிஸ்ட் கட்சி ஆளும் மன்னராட்சி முறையை பின்பற்றும் ஒரே நாடாக வடகொரியா திகழ்கிறது. இங்கு தற்போதைய அதிபர் கிம் ஜாங் உன்னுக்கு முன்பாக அவரது தந்தை இரண்டாம் கிம் ஜாங், தாத்தா இரண்டாம் கிம் சங் ஆகியோர் அதிபர்களாக பதவி வகித்தது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவின் நியூயார்க் மாகாணத்தில் பனி புயலின் போது வானிலிருந்து பஞ்சு போல் பனிக்கட்டிகள் கொட்டியதால் சுற்றுலாப் பயணிகள் உற்சாகமடைந்தனர். மத்திய நியூயார்க் மாகாணத்திற்கு உட்பட்ட சிராகஸ் நகரில் பஞ்சு துகள் போல வானிலிருந்து பனிக்கட்டி கொட்டியது. அதற்கு நடுவே சிறுவர்கள் உள்ளிட்ட சுற்றுலாப் பயணிகள் உற்சாகமாக ஸ்கேட்டிங் செய்து அசத்தினர். மேலும் சாலையில் போக்குவரத்துக்கு இடையூறாக கிடந்த பனிக்கட்டிகளை அதற்கான பிரத்யேக வாகனம் அகற்றி சாலை ஓரம் அவற்றை கொட்டியது. இதனிடையே பனிப்பொழிவால் நியூயார்க் சாலையில் சென்ற பெரும்பாலான வாகனங்களை பனி சூழ்ந்தது. இதனால் ஓட்டுநர்கள் மிதமான வேகத்திலேயே வாகனங்களை இயக்கினர்.